இந்த டிராகன் ஃப்ரூட்டை வச்சு இன்னைக்கு நம்ம அல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். சிவப்பு கலர் டிராகன் ஃப்ரூட் வாங்கியிருக்கேன். இதனால் நம்ம எந்த ஃபுட் கலரும் இதில் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த டிராகன் ஃப்ரூட்டை நல்லா மிக்சியில் அடித்து அதுக்கு கூட 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்திருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி, கிஸ்மிஸ்ஸு வறுத்து எடுத்திருக்கேன். அந்த வறுத்த நெய்யில் நம்ம இங்கே அடித்து வச்சுருக்க இந்த டிராகன் ஃப்ரூட்டு சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அதுக்கு கூட 250 கிராம் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிண்டி அல்வா பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இடைக்கு இடைக்கு நம்ம இந்த நெய்யை விட்டு நல்லா கிளறி அல்வா பதத்து வந்ததும் இறக்கி வச்ச அருமையான டிராகன் ஃப்ரூட் அல்வா ரெடி.